எதன் அடிப்படையில் பேர் வைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பேர் வைக்கிறாங்க. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சூழ்நிலைக்கு ஏற்ப. யாத்திராகமம் 2:10. அவள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று மோசே. அப்ப மோசேனா என்ன அர்த்தம்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பேர் வைக்கிறாங்க. ஓகே, இக்கோபோத் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 4:21. யா சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயர் வைத்தார்கள். கர்த்தருடைய மகிமை விலகிற்று. சூழ்நிலை. உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாவ. உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டி இருந்தால் தான் மகிமை. இப்போ மகிமை விலகி போயிற்று. அப்போ ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாவ இக்கோபோத். சூழ்நிலை, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோடு பெற்றபடினால அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறாங்க யாபேஸ். யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம். நன்றி நண்பர், தேங்க்யூ. யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சூழ்நிலையின் அடிப்படையில் பேர் வச்சிருக்கிறாவ. 2வது, யெகோவா என்கின்ற அந்த நாமம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். தேவனுடைய நாமம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கணும் என்கிற அடிப்படையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஏசாயா. யா யா என்றால் யெகோவா. ஏசாயா. ஏசாயா அப்படின்னா ரட்சிப்பின் தேவன். எரேமையா. யா எரேமையா. எரேமையா அப்படின்னா உன்னதமான தேவன். தானியேல். ஏல். ஏல் என்றால் யெகோவா லாட்டல் ஏல் தேவன். தானியேல் அப்படின்னு சொன்னா தேவன் என் நியாயாதிபதி. அப்ப தேவனுடைய பெயர் வருவது போல தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார்கள் யூதர்கள். அண்ட் 3வது, தேவன் என்ன சொல்லுகிறாரோ தேவன் சொல்லுகிற பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்தார்கள். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. தூதன் சொல்லுகிறார், தேவ தூதன் சொல்லுகிறார். தேவன் சொல்லி அந்த பெயரை வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சாலமோன் பிறக்கும் பொழுது நாத்தான் அங்கே வந்து அந்த சாலமோனுக்கு தேவன் சொன்னபடி எதிதியா என்று ஒரு பெயரை வைக்கிறார். நம்ம அந்த பெயரை யூஸ் பண்ணுறதில்ல. எதிதியா அப்படின்னா தேவனுடைய சிநேகிதன் அப்படின்னு அர்த்தம். சாலமோனுடைய இன்னொரு பெயர். தேவன் வைத்த பெயர் எதிதியா. ஓகே, அது மாத்திரமல்ல, லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் 3 விதங்களில் பெயர் சொல்லியிருக்கிறேன். 4வது முறை எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க? தங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். லூக்கா 1வது அதிகாரம் 59வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரை. லூக்கா 1வது அதிகாரம் 59லிருந்து 61. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள்.
அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி. ஓகே, உன் உறவின் உறவிலே இப்படிப்பட்ட ஒரு பெயர் இல்லை. அப்போ அப்படின்னா அங்கே முறையின்படி அவனுக்கு வேறு ஒரு பெயர் வைக்க போகிறாங்க, சகரியா. அப்போ அப்படின்னா முன்னோர்களுடைய பெயர்கள் வைப்பது வழக்கம். அப்போ 4 விதங்களில் யூதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க. என்னென்ன சொல்ல முடியுங்களா? சூழ்நிலை, வெரி குட், சூப்பர். சூழ்நிலையின் அடிப்படையில். நம்பர் 2, தேவனுடைய நாமம் வருவது போல, வெரி குட், சூப்பர். நம்பர் 3, வெரி குட், கர்த்தர் என்ன பெயர் சொல்றாரோ அந்த பெயர், வெரி குட். 4வது, முன்னோருடைய பெயர், வெரி குட். சிலர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. பாஸ்டரையா சொன்னது போல் இன்றைக்கி நிறைய வசனத்தை கேட்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியாக இல்லாமல் ஒரு செய்திக்குள்ளார பல செய்திகள். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தோத்துறேன். ஓகே, நாம் எப்படி பெயர் வைக்கிறோம்? நமக்கு ரொம்ப பிடித்தமான சில பெயர்கள் இருக்கிறது. என்னென்ன பெயர்லாம் நமக்கு பிடிச்ச பெயர்கள்? கிதியோன், ஆக்கிலால், மரியாள், தெபோரால், பேதுரு, தபித்தால். இந்த பேர்லாம் நம்ம வைக்கிறோம். இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிதியோன் அப்படின்னா வெட்டுகிறவன். கிதியோன் அப்படின்னா வெட்டுகிறவன். ஆக்கிலால் கழுகு அப்படின்னு அர்த்தம். மரியாள், சாரி மன்னிக்கணும், யாராவது இங்கே மரியாள் இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடணும். ஓகே, மரியாள் அப்படின்னா நான் லோக்கலாக சில வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மரியாள் அப்படின்னா அழுமூஞ்சி அப்படின்னு அர்த்தம். கண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஐம் சாரி, அர்த்தத்தை நான் சொல்கிறேன், நான் உங்களை சொல்லலை. ஓகே, பேதுரு அப்படின்னா பாறை, கல், மண், ஜல்லி அப்படின்னு அர்த்தம். தபித்தால் அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு பிடித்தமான பெயர்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி மனசார பெயர் வைப்போம்மா? நம்ம பிள்ளைங்களுக்கு அழுமூஞ்சி, கல், மண், சரி ஓகே, நமக்கு பிடிச்சிருக்கு அது தேன், அதனால அந்த பெயர்கள் வைக்கிறோம். வேதாந்தத்தில் சில பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்கள் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுட்டு போட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பெயர் வைக்க மாட்டோம், நாமளும் நமக்கு வச்சுக்க மாட்டோம். என்னென்ன பேர்? சவுல், கோலியாத், யூதாஸ், ஆகாப், இஸ்மவேல், கேயாசி. இப்போ நான் சொன்ன இந்த பேர்லாம் நம்ம விரும்பவே மாட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் வைக்க மாட்டோம். ஆனால் இது அர்த்தம் என்ன? சவுல் அப்படின்னா விரும்பப்பட்டவன். சவுல் அப்படின்னா விரும்பப்பட்டவன். கோலியாத் அப்படின்னா பிரகாசம், வெளிச்சம். யூதாஸ் துதி, ஆராதனை. ஆகாப் பிதாவின் சகோதரன். இஸ்மவேல் தேவன் கேட்பார், தேவன் பதில் கொடுப்பார். கேயாசி தரிசன பள்ளத்தாக்கு, தரிசனங்களை காண்பவன். சொல்லுங்க, இந்த பேரில் நம்ம பிள்ளைங்களுக்கு வைப்போமா? தோத்தரான். நம்ம பிள்ளைங்களுக்கு பவுல் அப்படின்னு பேர் வைப்போம். பவுல் பவுல் பவுல். ஆனால் சவுல் அப்படின்னு பேர் வைக்க மாட்டோம். சவுலா தோத்திரம் அப்படின்னுவோம். ஆனால் பவுல் வை பால் பால் பால். இங்கே நிறைய பால் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பால் இருக்கீங்களா? பால் யார்? அந்த பால் யாராவது இருக்காங்களாம்மா இங்கே? யாரும் இல்லையா? சரி, இருந்தால் கத்தருக்கு சோத்திரம், இல்லைன்னா கத்தருக்கு சோத்திரம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். பால் பால் அப்படின்னு நம்ம பேர் வைப்போம். ஆனால் சால் அப்படின்னு வைக்க மாட்டோம், சவுல் அப்படின்னு பேர் வைக்க மாட்டோம், பவுல் அப்படின்னு பேர் வைப்போம். கவனிங்க. சவுல் அப்படின்னா எபிரேய வார்த்தை, பவுல் அப்படின்னா கிரேக்க வார்த்தை. ரெண்டுமே ஒரே பேர் தேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவுல் சூப்பர், நம்ம பிள்ளைக்கு பேரை சவுல் அப்படின்னா தோத்திரம். நோ, ரெண்டுமே ஒன்று தேன். என்ன முறைக்கிறீங்க? என்ன கோவப்படுறீங்களா? இப்போ என் கேள்வி இதுதான், எதின் அடிப்படையில் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நிறைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சோம். என்ன பேர் வச்சோம் அப்படின்னா, தினகரன். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன்னா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, தினகரன் அப்படின்னு பேர் வச்சோம்.
அப்புறம் கொஞ்ச காலங்கள் ஆன பிறகு அருள்தாஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வச்சோம். அருள்தாஸ், லாசர், மோகன்சி அண்ணன் அப்படின்னு நம்ம பேர் வச்சோம். அப்புறம் கொஞ்சம் காலங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அகஸ்டின் ஜெவக்குமார் அப்படின்னு நிறைய பேர் வச்சோம். இப்போ என் கேள்வி சும்மா எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைக்கு என் பாஸ்டர் பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சில தோத்துறேன். அது நடக்காது.